சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. மத்திய அரசோட திரைப்படத்துறைக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பிரம்மயுகம் படத்துக்கு மம்முட்டிக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, அது கூட சேர்த்து கேப்டன் மில்லர் ராயன் படத்துக்கு தனுஷுக்கும் விருது கொடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது ஜீரணிக்கவே முடியலங்க. இதுக்கு முன்னாடி அசுரன் படத்துக்கும் ஆடுகளம் படத்துக்கெல்லாம் தனுஷுக்கு விருது வாங்கினது 100% சரியான தேர்வு. ஆனா இந்த தடவை ராயன் படத்துக்கும் கேப்டன் மில்லர் படத்துக்கும் விருது கொடுத்திருக்காங்கன்னா ரசனையை நினைச்சு பாருங்க. தமிழ்ல தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு, விக்ரம் முசர கொடுத்து நடிச்சிருப்பாரு. அது வியாபார ரீதியா வேணா வெற்றி பெறாம போயிருக்கலாம். ஆனா அந்த படத்துல அந்த கேரக்டர்ல விக்ரம் என்னமா பின்னி இருப்பாரு. இதையெல்லாம் கூட அவங்களுக்கு ரசிக்க முடியலன்னா இவங்களோட ரசிப்பு திறனை யோசிச்சு பாருங்க. இந்தியா பல்வேறு விதமான ஜாதி, மதம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, உணவு, உடை, உணர்வுன்னு வித்தியாசமா வெரைட்டியா இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில, ஒருமைப்பாட்டை வலியுறுத்தக்கூடிய வகையில சில படங்களுக்கு விருது கொடுத்தானாக்கா அது பொருத்தமா இருக்கும். அந்த வகையில அயோத்தி படத்துக்கு இவங்க கண்டிப்பா விருது கொடுத்திருக்கணும். கொடுக்க மாட்டீங்களா? ஓ, கேரளா ஸ்டோரி மாதிரி படத்துக்கு விருது கொடுப்பீங்களா? ஓகேஜி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட், கரெக்டான செலக்ஷன் தான். தமிழ்ல லப்பர் பந்து சிறந்த பொழுதுபோக்குக்கான படம் கொடுத்திருக்கலாம்ல, புறக்கணிச்சிருக்காங்க. மகாராஜா படத்துக்கு வேற எதுக்குலாம விருது கொடுத்திருக்காங்க. அந்த டைரக்டருக்கு கொடுத்திருக்கலாம், விஜய் சேதுபதிக்கு கொடுத்திருக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி படங்க சிறந்த படத்துக்கான விருது கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தான் இவங்க பாராட்டி அடுத்த இடத்துக்கு கொண்டு போனோம். இந்த லட்சணத்துல போயிட்டு இருக்குது நம்ம தேசிய விருதுகள். ராயன் படத்துக்கும் கேப்டன் மில்லர் படத்துக்கும் கொடுத்திருக்காங்கிறதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. ஒருவேளை திறப்பு விழாவுக்கு குடும்பத்தோடு முன் வரிசையில உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அதுக்குண்டான கிஃப்ட் நினைக்கிறேன் இருக்கலாம்.